பொதுவாகவே முருகன் எல்லோராலும் விரும்பப்படுகிற ஒரு கடவுள். நீங்க அழகா சொன்னீங்க தமிழ் கடவுள் அப்படின்னு. தமிழர்களுடைய வாழ்க்கைய 10 பாட்டு 8 தொகை, இதுதான் தமிழர்களுடைய வாழ்க்கையை குறிக்கிற நூல். அந்த 10 பாட்டுல முதல் நூலே முருகனுடைய பெருமைகளை பேசுகிற திருமுருகாற்றுப்படை. முருகனை வணங்கிதான் தமிழர்களின் வாழ்க்கையே தொடங்குகிறது அப்படின்றது நம்ம இலக்கியத்திலிருந்தே பார்க்கும். தெய்வ யானை முருகனை பார்த்து பாடுவதாக இருக்கக்கூடிய பாடல். முருகனுக்கு வலது பக்கத்துல வள்ளி கையில தாமரையோட இருக்கிறாங்க, இடது பக்கத்துல தான் தெய்வ யானை குவளை மலரோட இருக்கிறாங்க. பொதுவாகவே பெண்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவிய இன்னொருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அவங்க பேரை சொல்லணும்னே அவசியம் இல்ல, நம்ம நாட்டுல சொல்லவே மாட்டாங்க. கணவர் பேரை சொல்லி திருமதின்னு சொல்லுவாங்க, திருமதி ரவி, அவ்வளவுதான். அந்த பொண்ணு பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா தெய்வ யானையின் கணவன் அப்படின்னு முருகனுடைய பேரையே சொல்லாம நக்கீரர் முருகனை அறிமுகப்படுத்துகிற ஒரு புதுமையை பண்றார்.